கிட்டத்தட்ட 1 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான மலைகள். சொல்லப்போனா, இந்த உலகத்துல மிருகங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே உருவான மலைகள். அமெரிக்கால இருக்கிற இந்த ஆப்பலச்சியன் மலைத்தொடர சுத்தி தான் நான் வளர்ந்தேன். இவ்வளோ பழமையான ஒரு இடத்துல நல்ல சக்திகளும் இருக்கும். அதே சமயம் நம்மள நடுங்க வைக்கிற சில கெட்ட சக்திகளும் இருக்கும். நல்ல சக்திகள பத்தி பேசுறதுக்கு நெறையா இருக்கு. ஆனா, இன்னைக்கு நான் சொல்லப் போறது, என்னோட உசிரை உறைய வச்ச ஒரு பயங்கரமான கெட்ட சக்திய பத்தி தான். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். எனக்கு அப்போ நைட் ஷிஃப்ட் காலேஜ். வேலை முடிஞ்சு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்கு எப்படியும் ராத்திரி 10:30 மணி ஆகிரும். அன்னைக்கு வியாழக்கிழமை. நாளைக்கு கிளாஸ் இல்லையே அப்படிங்கிற சந்தோஷத்துல சீக்கிரமா போய் தூங்கணும்னு நான் வழக்கமா வர மெயின் ரோட்லயே என்னோட பழைய ட்ரக்ல வந்துட்டுருந்தேன். எங்க ஊருக்குள்ள திரும்புற அந்த பாதையில வண்டிய திருப்புனதும், திடீர்னு இருட்டு ரொம்ப அதிகமான மாதிரி ஒரு ஃபீல். எப்பவுமே கேட்குற அந்த ராத்திரி நேரத்தில பூச்சிங்களோட சத்தம் கூட அன்னைக்கு சுத்தமா இல்ல. என்னை சுத்தி ஒரு மயான அமைதி. எனக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம். என் வாழ்க்கையிலேயே நான் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க உணர்ந்ததில்ல. ரோடு ஓரமா எப்பவுமே வெளிச்சமா இருக்கிற ஒரு 24 ஹவர்ஸ் பெட்ரோல் பங்க்ல கூட அன்னைக்கு ஒரு லைட் கூட எரியல. சரி, கரண்ட் போயிருக்கும்னு நெனச்சுட்டு வண்டிய மெதுவா ஓட்ட ஆரம்பிச்சேன். ஆனா, எனக்குள்ள ஏதோ தப்பா இருக்கிற உள்ளுணர்வு மட்டும் குறையவே இல்ல. வண்டி கண்ணாடியில அண்ணாந்து வானத்த பார்த்தேன். அந்த ஊர்ல எப்பவுமே வானம் முழுக்க நட்சத்திரங்கள் ஜொலிக்கும். ஆனா அன்னிக்கு 1, 2 நட்சத்திரங்கள தவிர வானமே இருண்டு போய் கிடந்துச்சு. ஒரு பெரிய வளைவுல வண்டிய திருப்பி நேரா போயிட்டு இருந்தப்போ, ரோடு ஓரமா இருந்த ஒரு பழைய பில்டிங்க பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த நிமிஷம் என் வண்டிக்கு நேரா ஒரு 10 அடி தூரத்துல ஒரு பெரிய நாய் மாதிரி ஏதோ ஒண்ணு பாஞ்சு வந்துச்சு. சடனா பிரேக் போட்டேன். வண்டியில பிரேக் சரியா பிடிக்காது. எப்படியோ வண்டி அலசி சைட்ல நின்னுச்சு. ஐயய்யோ! யார் வீட்டு நாயோ அடிச்சிட்டோமேன்னு நெனச்சுக்கிட்டு, ரப்பர் கருகுற வாசனையோட சேர்த்து இன்னொரு வாசனையும் நான் உணர்ந்தேன். செத்துப்போனா ஒரு உடம்பு அழுகி போனா எப்படி நாத்தம் அடிக்குமோ, அதே மாதிரி ஒரு கொடூரமான நாத்தம். சரி, ஏதோ செத்து கிடக்கு போலன்னு நெனச்சுக்கிட்டு, யாரோட நாய் இதுன்னு பார்க்கறதுக்காக வண்டிய ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி கண்ணாடிய பார்த்தேன். என் வண்டியோட பின்னாடி லைட் வெளிச்சத்துல நான் அடிச்ச அந்த நாய், ஆனா அது 4 கால்ல நிக்கல. ஒரு மனுஷன் மாதிரி 2 கால்ல கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு நின்னுட்டு இருந்துச்சு. அப்பதான் நான் ஒண்ணு உணர்ந்தேன். 4 கால்ல நிக்கும்போதே அது 5 அடி உயரம் இருந்துச்சு. இப்போ அது என் வண்டிய திரும்பி பார்க்கும்போது, அத பார்த்த அந்த ஒரு நொடி என் உடம்பே உறைஞ்சு போச்சு. அது நாய் இல்ல, மனுஷனும் இல்ல. 2க்கும் நடுவுல ரொம்ப கொடூரமான ஒரு உருவம். அதோட தோலெல்லாம் தொங்கி போய், உடம்பெல்லாம் அங்கங்க அழுக்கும் சேறுமா முடி ஒட்டிக்கிட்டு, வலது கை, இடது கை விட நீளமா ரொம்ப கீழ தொங்கிட்டு இருந்துச்சு. அது கரெக்ட்டா நான் உட்கார்ந்திருந்த இடத்த பார்த்துச்சு. அதோட முகம் ஒரு மனுஷன் முகம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா, அதோட ஓரங்கள் எல்லாம் ஒரு மாதிரி உருமாறிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு கண்கள் இல்ல, வெறும் பல்லம் மட்டும் தான். முடி இல்ல. அதோட முகம் செத்துப்போன ஒரு பொணத்தோட நிறத்துல சாம்பல் கலர்ல இருந்துச்சு. மூக்கு ரொம்ப சிறுசா நசுங்குன மாதிரி இருந்துச்சு. ஆனா அதோட பல்லு, அத நெனச்சா இப்போ எனக்கு தூக்கம் வராது. அது ஒரு கொடூரமான மிருகத்தோட பல்லு மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தமே இல்லாம முகத்த விட்டு வெளிய நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது என் கண்ண பார்த்து என் உசிரே குடிக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துச்சு. 5 செகண்ட் நான் சிலையா உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தேன். திடீர்னு பக்கத்துல இருந்து ஒரு வீட்ல லைட் போட்டதும், அந்த உருவம் அப்படியே 2 கால்லயே ஒரு மனுஷன் மாதிரி காட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சிருச்சு. நான் அப்படியே வண்டியில அலறி அடிச்சுக்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வீட்ல அப்பா, அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. நான் நேரா என் ரூமுக்கு போய், வீட்ல இருந்த எல்லா துப்பாக்கிகளையும் தோட்டாக்குள்ள லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, கதவ எல்லாம் பூட்டிட்டேன். ராத்திரி 10:30 மணிக்கு இப்படி ஒரு கதைய சொன்னா யார் நம்புவா? அன்னைக்கு ராத்திரி வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எப்பவுமே குறைக்கிற வீட்ல இருந்த நாய்கள் கூட அன்னைக்கு சத்தமே போடல. மணி ராத்திரி 3 இருக்கும். கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சப்போ, திரும்பவும் அந்த அழுகி போன நாத்தம் முதல்ல லேசா வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல வீடு முழுக்க அந்த நாத்தம் வீச ஆரம்பிச்சது. எனக்கு பயம் தொண்டை குழி வரைக்கும் வந்துச்சு. அப்பா ரூம்ல இருந்து பார்த்தா பின்னாடி இருக்கிற பெரிய காடு தெரியும். நான் துப்பாக்கியும் டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு அப்பா ரூம் கண்ணாடியில போய் பார்த்தேன். காட்டு ஓரத்துல அந்த உருவம் அசையாம நின்னுட்டு இருந்துச்சு. நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு மெயின் டோர் வழியா வெளியே வந்து லைட்டை போட்டேன். இப்போ அது காட்டு ஓரத்துல இல்ல, என் வீட்டுக்கும் காட்டுக்கும் நடுவுல கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருந்துச்சு. நான் கதவு திறந்து என் துப்பாக்கியில இருந்த எல்லா தோட்டாக்களையும் அதை நோக்கி சுட்டேன்.
ஒரு 2, 3 குண்டு அது உடம்புல பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொம்பளை கத்துற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தத்த போட்டுக்கிட்டு அது திரும்பவும் காட்டுக்குள்ள ஓடிருச்சு. துப்பாக்கி சத்தம் கேட்ட நாய்கள் குறைக்க அப்பா, அம்மா முழிச்சுக்கிட்டாங்க. நான் ஒரு கரடி வந்துச்சு, அத சுட்டு விரட்டுனேன்னு பொய் சொன்னேன். ஏன்னா, உண்மைய சொன்னா அவங்க கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல, அடுத்த நாளும் எனக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் எல்லாமே சாதாரணமா போயிருச்சு. அந்த உருவத்த பத்தி நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். 6 வருஷம் கழிச்சு என் மனைவிய சந்திக்கிற வரைக்கும். அவளோட அம்மா வீடு எங்க வீட்ல இருந்து ஒரு 4, 5 மைல் தள்ளி காட்டு ஓரத்துல தான் இருந்துச்சு. அவங்க வீட்ல ஒரு பெரிய நாய் வளர்த்தாங்க. அதுக்கு உடம்பு சரியில்லாதனால வீட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு பழைய கூண்டுல அத அடைச்சு வச்சிருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி நாங்க 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டு வந்து, அந்த நாய கூட்டிட்டு வரதுக்காக செல்ஃபோன் வெளிச்சத்துல அந்த கூண்ட நோக்கி நடந்து போயிட்டுருந்தோம். நாய் எங்கள பார்த்ததும் வாலாட்டிட்டே நின்னுட்டு இருந்துச்சு. நாங்க அத சங்கிலியில கட்டி திரும்ப வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருந்தோம். அப்போ திரும்பவும் அதே உணர்வு. நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி உணர்ந்த அதே பயம். என் மனைவி கிட்ட இத சொல்ல வேணான்னு நெனச்சு அமைதியா வந்தேன். ஆனா, அந்த நாத்தம் காட்டுல அந்த அழுகிப்போன நாத்தம் வர ஆரம்பிச்சது. என் மனைவி உடனே, "என்ன இப்படி ஒரு நாத்தம் வருதுன்னு?" கேட்டா. நான் பதட்டத்துல சிரிச்சு மழுப்ப பார்த்தேன். ஆனா, அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அவளும் காட்டு பகுதியிலேயே வளர்ந்தவ தான். ஏதோ ஒண்ணு எங்கள கவனிச்சிட்டு இருக்குன்னு அவளுக்கும் தெரிஞ்சுது. நாங்க வீடு பக்கத்துல வந்தப்போ, எங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம். நாங்க கூட்டிட்டு வந்த அதே நாய் குரைக்கிற மாதிரி அச்சு அசலா ஒரு சத்தம் பின்னாடி இருந்து கேட்டுச்சு. ஆனா எங்க நாய் எங்க கூட அமைதியா வந்துட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்த கேட்டு எங்க நாய் பயங்கரமா கோவப்பட்டுச்சு. பின்னாடி திரும்பி அந்த இருட்ட பார்த்து பயங்கரமா குரைக்க ஆரம்பிச்சது. ஒரு 150 பவுண்ட் நாய இழுத்துக்கிட்டு ஓடுறது ரொம்ப கஷ்டம். நான் எப்படியோ ஒரு வழியா அத இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடுனேன். அந்த குரைக்கிற சத்தம் எங்கள நெருங்கி வந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அது என் மூளைக்குள்ளேயே குரைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சத்தம் கேட்டு என் மாமியார் வெளியே வந்து லைட்ட போட்டதும், வெளிச்சம் முடியிற அந்த இருட்டு பகுதியில இருந்து ஏதோ ஒண்ணு சடார்ன்னு திரும்பி காட்டுக்குள்ள ஓடுறத நான் பார்த்தேன். என் மனைவி என்னை பார்த்து, "அது என்ன நீ இப்போவாது சொல்றியான்னு?" கேட்டா. நான் நடந்தது எல்லாமே சொன்னேன். அடுத்த நாள் காலையிலே அவளோட அக்கா வந்து வீட்ட சுத்தி ஏதோ பூஜைலாம் பண்ணிட்டு அந்த நாய் கூண்டு இருந்த இடத்துக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா, நாங்க நேத்து ராத்திரி விட்டுட்டு வந்த அந்த கூண்டு சுக்கு நூறா உடைஞ்சு கிடந்துச்சு. கான்கிரீட் தரை விரிசல் விட்டு இரும்பு வேலியெல்லாம் புடுங்கி எரியப்பட்டிருந்துச்சு. அந்த இடம் முழுக்க அந்த அழுகி போன நாத்தம். அவளோட அக்கா பூஜையை முடிச்சுட்டு எங்கள பார்த்து ரொம்ப கோவமா, "இனிமேல் ராத்திரி நேரத்துல இந்த காட்டு பக்கம் வரவே கூடாதுன்னு" சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் மனைவிக்கு மிலிட்ரியில வேலை கிடைச்சது. நாங்க வேற ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 650 மைல் தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு மாறி வந்துட்டோம். இது ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான். இங்க இருக்கிற காடுகள்லாம் எந்த ஒரு சக்தியும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதனால திரும்பவும் ராத்திரி நேரத்துல என் நாய்கள் கூட வெளிய விளையாட ஆரம்பிச்சேன். நேத்து ராத்திரி வீட்டுக்கு பின்னாடி நெருப்பு மூட்டிட்டு நான் உட்காந்துருக்கப்போ, எங்க வீட்ல வளர்க்குற ஒரு பெரிய நாய் திடீர்னு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. அது எப்பவுமே இப்படிதான் ஓடும்னு நினைச்சு நான் பின்னாடியே ஓடி அத பிடிச்சு என் தோள்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். அப்போ அது குரைக்க ஆரம்பிச்சது. ஆனா, அந்த சத்தம் என் நாய்கிட்ட இருந்து வரல. என் நாய் ரொம்ப பயந்து போய் என்ன பார்த்து ஒரு மாதிரி உறுமிட்டு இருந்துச்சு. பின்னாடி இருந்து வேற ஏதோ ஒண்ணு என் நாய் குரைக்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. திரும்பவும் அந்த அழுகி போன நாத்தம். நான் நாயை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி கதவை சாத்தி தாப்பால் போட்டேன். வீட்ல இருந்து துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணேன். எப்படி 650 மைல் தாண்டி அது எப்படி எங்கள தேடி இங்க வந்துச்சு? நான் பின்னாடி கதவை தொறந்து லைட்ட போட்டப்போ, காட்டு ஓரத்துல இருந்த செடிகள் எல்லாம் ஏதோ ஒண்ணு இப்பதான் அதுக்குள்ள ஓடுன மாதிரி பயங்கரமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி முழுக்க என் நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு சொட்டு தூக்கம் கூட வரல. இனிமேல் எப்போ தூங்குவேனே தெரில. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என் உசுரு இருக்கிற வரைக்கும் ராத்திரி நேரத்துல நான் அந்த காட்டு பக்கம் போகவே மாட்டேன்.